అందరికి నమస్కారం. போயிட்டு வரோம். வெல்கம் பேக் டு அன்டோல்ட் பிளாக். இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா பெனுகொண்டா போறோம். ஐ மாட்ரி ಓ ಅದು ಪೋಸದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನೋಡಿ ಕಾರಲ್ಲಿ ಬಂದವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಬೈಕಲ್ಲಿ ಓಡಾಡೋರಿಗೆ ಬ್ಲಾಗ್ ಮಾಡಿ ಹೋಗ್ಬೇಕು. ಅದೆಲ್ಲ பாத்தீங்கன்னா முருக்கூட மவுண்டன் டியூ. तुम बोलो. 250 ಕಾಸೆಲ್ಲ ಖಾಲಿ. ನೋಡಿ ನಾನು ಆಕ್ಟಿವ್ ಅಲ್ಲೇ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ. ಇನ್ನು ಗೊತ್ತಾನೇ ಅವ್ನು ನಾನು ಯಾರು ಅಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹಂಗೆ ಬೈತವನು. ನಿಮಗೂ ನಾನು ಯಾರು ಅಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹாய். ஆன் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து பெனுகொண்டா வாய்ஸ் கேட்காது. கட் கட். வெல்கம் டு அன்டோல்ட் பிளாக். வரல. என்னாச்சு? Make a U-turn. Okay. Make a U-turn. Okay. ஸ்ட்ரைட்டாவே போயிடலாமே. கூகுள் மேப் போய் சொல்லாதடா. Turn right. கூகுள் மேப் போய் சொல்லு. ரைட். ஐயோ ரோட் பாருங்க. Take the exit up right. ஓகே. தந்துள்ள உரியா உன்னை எப்படி வந்து பிடிக்கிறப்ப? Turn right. ஓகே. ஏறடா. Turn left. ஓகே. என்னடா? கரெக்ட் கொண்டு வா. கூகுள் மேப் போய் சொல்லாத ஆண்டி. Wow, what a place. androda androda You have arrived at your destination. Okay. RIP area. My God. கூகுள் மேப் போய் சொல்லாது. இல்ல மச்சான், கரெக்டா தான் காட்டுவோம்ல. எதுக்கு இந்த இடத்த காட்டினாம்னு தெரியலையே. அவ்வளோதான் வந்துட்டோம். இந்த போட்டு இன்னொரு போட்டு இருக்குது. அது பார்ப்போமா இல்லையான்னு தெரியல. முடிஞ்சா பார்ப்போம், இல்லைன்னா போயிடும். நருட்டாவா? ஆஹா, இதுதான் மேன் வர்சஸ் வைல்டு மாரி இருக்குது. வாட் ஏ பியூட்டிஃபுல். என்ன சவுண்டு? உள்ள போய்க்கிறாங்க. சாமி இருக்குதா உள்ள? ஓ, நமக்கே வா. பார்த்து உள்ள ஏதோ இருக்கு.
அதெல்லாம் கதை. ಹೌದಾ ಮನುಷ್ಯನ ತಂದೆ அது கர்ப்பகுடி அல்ல. அதான் இவங்க என்ன கதை விடுறாங்கன்னா யாரோ பிரிட்டிஷ் காலத்துல யாரோ பதிச்சாங்க. அதான் கர்ப்பகுடி. ಇಲ್ಲ ಅಂದ್ರ அதனால அந்த இடம்லாம் அப்படிதான் இருக்கும். ಹಲೋ சூப்பரா இருக்குது அந்த காலத்துல கட்டணும். இது யாரோட ஸ்டாச்சுன்னு தெரியல. நல்லா இருக்குது. இது ஏதோ கோயில். உள்ள போலாமா? ஓகே வந்துட்டோம். என்னதா இன்னொரு ஃபோனில் ரீசார்ஜ் இல்லையா? இந்த ஐஃபோனில் தான் இருக்குது. இதெல்லாம் மண்டபம் எல்லாம் இடிஞ்சு கிடக்குது. சூப்பராக செதுக்கிறாங்க அந்த ஊரில். நரசிம்ம சுவாமி கோயில். பயங்கரம். ஆனால் இந்தமாரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தப்பு. கோயில் உள்ள வந்து இந்தமாரி பேரை எதிர்த்து இதெல்லாம் தப்பு. இப்போ நம்ம அவ்வளோ உள்ளெல்லாம் போகக்கூடாது. கர்ப்பகுடியில் உள்ள நரசிம்ம சுவாமி ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க. அதான் அந்த காலத்தில் கட்டின நரசிம்ம சுவாமி கோயில். அது என்ன தெரியுமா போன காலத்துல நரசிம்ம சுவாமி இங்கதான் போன காலத்துலையா? இதெல்லாம் மேலே இதெல்லாம் அவ்வளோதான். இந்த நரசிம்ம கோயில்லாம் இதான். நான் கூட வேற ஏதோ இருக்குன்னு நினச்சேன். பழைய காலத்தில் கட்டினது ஃபுல்லாக இடிஞ்சு ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இதுதான் இந்த மலைக்கு மேலே இருக்குது. பெனுகொண்டா ஹில்ஸ் மேலே ஃபோர்ட் இருக்குதுன்னு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல. என் வேறு டவர் கிடைக்காம ஏழைன்ட்டு உட்காந்து. ರಾಜಧಾನಿ ಹೇಗೆ ಮಾಡಿದ್ರು திரும்பியுமா? ಈ ಜಾಗ ಈ ಬೇಗ இவ்வளோதான் பெனுகொண்டா. இதெல்லாம் சீசன் டைமில் வரணும். மழை டைமில் இல்லைன்னா வின்டர் டைமில் வந்தால் சூப்பராக தெரியும். ஃபோட்டோவும் நல்லா வரும். இங்கே சம்மர் டைமில் வந்ததுனால ஃபுல்லாகவே மார்னிங் வந்தால் நல்லா இருக்கும். மார்னிங் வரணும். எல்லாம் விடிய காத்தாலே வரணும். ஒரு 6 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கணும். அந்த மாதிரினா ஃபோட்டோவுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் வந்தோம், ஒரு ஃபோட்டோ கூட நல்லா வரல. எல்லாமே பிளாக் 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 பிளாக். ஸோ அதனால் நீங்கள் யாராவது வர்ற மாரி இருந்தால் மார்னிங்லேயே வந்துடும். ஐஃபோனும் வேஸ்ட்டு தான். நாங்கள் கூட ஐஃபோனில் சூப்பராக வரும்னு நினச்சோம். ஃபோட்டோலாம் ஒன்று கூட நல்லா வரல. அதான் நீங்கள் வர்றதுக்கு பிளான் இருந்தால் மார்னிங் திருந்தனியா அதான் வர்ற மாரி இருந்தால் இப்போ மார்னிங் வந்துடுங்க. நாங்கள் ஆல்ரெடி வெரி லேட். அவன் மேலே இவன் சொல்லி அவன் சொல்லி லேட் ஆகி 11 மணிக்கு கிளம்பி இங்கே லேட் பண்ணுது. ஆமாம், என் மேலே தான் வராங்க எல்லாம். 4 மணி 3:30 மணிக்கு வந்துட்டோம். 3:30 மணிக்கு வந்தாலும் ஒரு யூஸும் இல்லை. சும்மா அந்த பைக்கர்ஸுக்கு ஒரு சொர்க்கம் மாரி இருக்குது. அவ்வளோதான். அவ்வளோ ஒன்றும் இல்லை பைக்கர். அவ்வளோவும் பெண்டும் அவ்வளோ இல்லை. ஒரு 2-3 இருக்குது. ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு ரைடு சும்மா வெட்டியாக வீட்டில் இருக்கீங்கன்னா, பெட்ரோலுக்கு காசு இருக்குதுன்னா உங்கள் பைக்கை தூக்கிட்டு கிளம்பி ஆந்திரா சைடு இந்த பெனுகொண்டா ஹில்ஸுக்கு வந்தீங்கன்னா, சும்மா ஸ்ட்ரெஸ் ஆகி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அந்தமாரி இருக்கும்போது பைக் எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக. 154 கிலோமீட்டர்ஸ் இருக்குது பெங்களூர்லேருந்து. அந்தமாரி வர்ற மாரி இருந்தால் அந்தமாரி வாங்க. சும்மாலாம் வந்து ஏமாந்து போக தேவையில்ல.
அந்த காலத்தில் கட்டணும் கோவிலுக்கு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இடிஞ்சு போயிருக்குது. ஓகே guys, இப்போ next ஓகே, போலாம். இப்போ அடுத்து லேபாக்சி போகிற பிளான் இருக்குது. ஆனால் இவங்க இவ்வளோ ஊரா ஃபோட்டோ எடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு ஈ ஜாக ஈ வேலைன்ற ஒரு பாட்டுக்கு ரீல்ஸ் எடுக்க போகிறாரு இவரு. அதனால தமிழ் அங்கே போகிறது. இப்போ அடுத்து இவர் வேற வீடியோ எடுக்க போகிறாரு. அப்புறம் அதான் லேபாக்சி போயிட்டு அங்கே சாப்பாடு இருக்குதான்னு பார்க்குறோம். போது பசி எடுக்குது, காலையிலேருந்து சாப்பிடல. இவர் சிக்கன்ல தான் இருப்பார். போய் அங்கே சாப்பிட்டு லேபாக்சி போவோம். சாப்பாடு கறி தான் பார்ப்பாங்க. இவர் படுக்கிறதுக்கு கிளம்பிட்டார். லெட்ஸ் கோ. எங்க விட்டா ಐಗೇರೋ ಹಾಂ ಓ ಇದೇ ಪ್ಲೇಸ್ ಹೇಳಿದ್ದು ಇದೆ ಗೇರ್ ನೋಡೋದ ಕಣ ನೋಡ್ತಾನಾ தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். இவ்வளோ நேரமாக பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம். இப்போ அதுக்குள்ளே ஒரு ஏரியை பார்த்த உடனே நிறுத்திட்டாங்க. வண்டி எடுத்து வந்து ஏரி உள்ள விட்டு இப்போ இங்கே என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. ಹೊಟ್ಟೆ ಹಸಿತಿಲ್ವಾ? ಹೊಟ್ಟೆ ಹಸಿ ನಮಗೇನಿಲ್ಲ. ಹೊಟ್ಟೆ ಹಸಿ ಅಂದವ್ರೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕುಂತವ್ರೆ. ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಸರ್ ಯಾರನ್ನ? ಹೆಲ್ಮೆಟ್ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இவன் ஃபோட்டோ தகையக்கு போதா அவ்வளோதான். இங்கே இன்னும் ஒரு ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அங்கே அவர் தான் ஹில்ஸில் ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காகவே வரல. அங்கே அவ்வளோ நேரம் பண்ணாங்க. இப்போ பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு லேபாக்சி இன்னைக்கு போன மாரி தான். பார்க்கலாம், பக்கா லேபாக்சி போன மாதிரி தான் போவோம். ஆனால் பெங்களூரு போகிறது தான் நைட் ஆகிடும். லேட் நைட் ஆச்சுன்னா ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗೋಷ್ಟೇ 1 ಗಂಟೆ 2 ಗಂಟೆ. அதான் லேபாக்சி போகிறதுக்குள்ள விடிஞ்சிரும். அப்பா அம்மா கையால் கொஞ்சம் திட்டு வாங்கிட்டு பௌத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது இருக்கும். அசிங்கமாக திட்டுவாங்க. என்ன பண்ணுறது? என்ன சொன்னாங்க அம்மா? அம்மா என்ன சொன்னாங்க, சீக்கிரமானாங்க. பார்த்தா 6 மணி ஆனாலும் ஏரிக்குள்ளே இறங்கி விளையாட்டுக்கிறோம். 6 மணி ஆச்சா? 6 மணி ஆக போதே. ஐயோ, அவன் ஒரு பக்கம் நாய் கூட விளாட்றான், அவர் ஒரு பக்கம் அங்கே லவ் ஃபெயில் அங்கே போய் உட்காந்துட்டு கல் போட்டுக்கிறாரு. இவரு என்னதான் பண்ணுறாருன்னே தெரியல. வேடிக்கை பார்க்குறாரு எல்லாரும் பண்ணுறது. இவர் வண்டி ஃபோட்டோ எடுக்கிறாரு. இவரு அவ்வளோதான். லேபாக்சி வந்துட்டோம். இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபாய் ஒரு ஆளுக்கு. vlog யூடியூப் அதான் 7 மணி வரைக்கும் இருக்குமா இங்கே. 7 மணிக்கு அப்புறம் க்ளோஸ் ஆகிடும். ஃப்ரீனா மேலுக்கு இங்கே கிட்டன்னு நினச்சேன் பெணுகொண்டாலாம். ஆனால் ஆந்திரா வரைக்கும் வருவோம்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஸ்டோரெல்லாம் இருக்குது.
ஹேண்டிகிராஃப்ட். இந்த மாதிரி பசங்க பக்கத்து ரோடுன்னு சொல்லிட்டு ஆந்திரா கூட்டின்னு வந்துக்கிறாங்க. இவர் நல்லா நடிக்கிறாரு. ஃபிலிம் போயிடலாம். தேங்க்யூ. யூ ஆர் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் இன் ಇಂಡಸ್ಟ್ರಿ. ಸ್ಯಾಂಡಲ್ವುಡ್ ಮೇಲೆ ಹೋಗ್ಬೋದಂತ ಮತ್ತೆ ಹತ್ರಿ ಬೇಗ. ಏನ್ ಸ್ಟೋರಿ ಒಂದು ಕೇಳಿ ಒಂದು ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. What is I have in Lesaki? இவங்க மேலே போக மாட்டாங்க. நம்ம இங்கிருந்து ஏதோ இப்படி காட்டலாம். தெரியுதான்னு தெரியல. இங்கிருந்தே பார்த்துக்கோங்க. மேலே போகாமல் இல்லைன்னு தெரியல. இன்னும் 1/2 hour தான் இருக்குது டைமு. இவங்க வர்றதை பார்த்தா தெரியல. ஓகே, அவ்வளோதான். மேலே ஒரு கருடா இருக்குது. இங்கே கோயில் எங்கே இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மட்டும் 10 ரூபா. கோயில் வேறு இடத்துல இருக்குது. கோவிலுக்கு போகணும். நந்தி அந்த சிவலிங்கம் இருக்குல்ல, அதுக்கு மேலே இந்த பாம்பு இப்படி இருக்கும். அந்த ஸ்டாச்சு இருக்கும். நல்ல ஒரு கண்டுபிடிப்பு இல்லை, லேபாக்சினா அதான். இது புதுசுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த கருடா வச்சுக்கிட்டு. அது வந்து பழைய காலத்தில், அந்த காலத்துலேருந்து இருக்குது. பெயிண்ட் வச்சுக்கிறாங்க. அதை செதுக்கல, சும்மா செஞ்சு வச்சுக்கிறாங்க. டூரிஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 10 ரூபா வாங்கி மேலே விடுறதுக்கு ஒரு 10 ரூபா. அது வெளியிலேருந்து பார்த்துக்கலாம். இல்லை, இன்னும் கொஞ்சம் நாங்கள் கருடா பக்கத்தில் போய் பார்க்கணுன்னா ஆசைப்படுறவங்க போகலாம். நம்ம கருடாவால கையிலே வச்சுன்னு இருப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஐயோ, எங்கேயோ இருக்கிறாங்க இவங்க. பாருங்க, திட்டுத்தனமாக உள்ளே வராங்க. நம்மளாம் 10 ரூபா கொடுத்து நேர்மையாக உள்ளே வந்தா இதுலேயும் குறுக்கு வழியில் வராங்க 10 ரூபாவுக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல, நம்ம மேலே போகிறது தான் கஷ்டம் இல்லை, சுஸ்தாக இருக்குது கொஞ்சம். ஓ, அங்கே போகணும். அங்கே இருக்குது பாருங்க, அந்த ஓல்டு டெம்பிள், அந்த காலத்தில் கட்டின டெம்பிள். அங்கே பொறுமையாக போகலாம். இங்கே வந்து இந்த கருடா பார்த்துட்டு மேலே கருடா சன்செட் வர போக ஒரு கீழே அதை பார்த்துடலாம். இப்போ தான் போகணுமா மேலே? எங்கே பார்த்தாலும் இந்த அவங்கவுங்க லவ்வர்ஸ் பேர், அவங்க பேரெல்லாம் போட்டு வச்சிடுறாங்க. அந்த கோயில் ஏதாவது கல் பார்த்தாங்கன்னா. சரி, எப்படி போகிறது? வா போவோம், போன போகல. இது மாதிரி தான் வை இருக்குது. பின்னாடி வரவங்களும் எங்களை நம்பி தான் வராங்க. எங்களுக்கும் வை தெரியல. வை பாதை போன போக்கில் நாங்கள் போயிட்டுக்கிறோம். இப்போ ஒருத்தங்களை கேட்டோம், இதான் வையின்னு சொல்லிட்டாங்க. நம்பிக்கையை நீ விடும்போது ஊர் உன்னை தாழ்த்தியே பேசும். எனக்கு வையெல்லாம் தெரியாது, நீ வா சும்மா போட. இந்த பசங்களுக்கு பார்த்து கீழே வந்து இல்லை, அது கொஞ்சம் வை தெரியலன்னா அவன்கிட்ட திட்டு வாங்க முடியாது. அவன் மதியம் எல்லாம் சாப்பாடு பசியில் மயக்கத்தில் இருக்கிறாங்க. இது ஏன் சுற்றி விடணும்? அப்படியே விடலாம். இல்லை, ஏன் சுற்றிட்டு வரணும்? நாம தான் தற்கொலை மாரி சுற்றிட்டு வரோம். பார்த்துட்டாரு, என்ட்ரி அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அது வையின்னு சொல்லிட்டு அந்தாண்ட என்ட்ரிலேருந்து அந்தாண்ட சைடு வந்தோம். பார்த்தா இங்கேயே தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த வியூ நல்லா இருந்துச்சு. இல்லை, சரி, வியூ பண்ணுற ஒரு பிளேஸ் நல்லா இருக்கு. பிளேஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்தியா? இல்லையே. அப்புறம் எங்கே எடுக்க விட்டீங்க? பசியில் என்ன பண்ணுறேன்னே தெரில. இப்போ மேலே போனால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பார்த்துட்டு 100 ரூபாய் எந்த போய் எடுத்தாலும் அவங்க ஆள் வாங்கி. யோ, ஒரு இல்லை காசியா? 100 ரூபாவா? நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்தாங்க நாங்கள் ஐஃபோன் வாங்கினதுக்கு. அதனால் அது போதும். பிணிக்கு தான் போட்டு கொடுக்கல. ஃப்ரீயாக கொடுத்தது பணக்காரங்க இல்லை, ஏழைப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து ஃப்ரீயாக போட்டு கொடுத்தாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த வெயில் ஏறினீங்கன்னா மேலே போயிடலாம். ஆனால் அந்த கேட்டு ஓப்பனில் இருக்குது இல்லைன்னு சொல்லி மேலே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே போயிட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு மேலே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேலே அவங்க மட்டும் போயிட்டு வருவாங்க. நமக்கு இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டு இந்த வழியில் விட்றாங்க. இங்கே ஒரே ஒரு மண்டபம் இருக்குது, பழைய காலத்துக்கு. அவ்வளோதான் நம்ம ஆளுங்க புத்தி. அவங்கவுங்க ஆள் பேர் அவங்கவுங்க பேரை எழுதி வச்சுட்டு போவாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. பேர் லவர்ஸ் பேர் ಗಜಿನಿ ಬಾಸ್. 70 ಎಲ್ಲಿರೋದು? 70 ಸ್ತಂಭ ಐತಂತಲ್ಲ. 70 ಸ್ತಂಭದಲ್ಲಿ
ಒಂದ್ ಕಂಬ ಗಾಳಿಲೇ ನಿಂತಿರುತ್ತೆ ಗಾಳಿಲೇ ಗೊತ್ತು. ಅಲ್ಲಿ ನೀವು ಬಟ್ಟೆ ಬಿಟ್ಟು ಹೇಳಿದ್ರೆ ಹಂಗೆ ಬರುತ್ತೆ ಆ ಕಡೆ. ಆ ಕಡೆ ಅಲ್ಲಿ ಆ ದೇವಸ್ಥಾನ ಅಲ್ಲಿ ಕಾಣ್ತೈತಲ್ಲ. ಮತ್ತೆ ಇಲ್ಲೇ ಬಂದಾರ 10 ರೂಪಾಯಿ ಟಿಕೆಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ஜடாய ನೋಡಕ್ಕೆ. அந்த கோயிலில் தான் ஒரே ஒரு தூண் மட்டும் மிதந்துட்டு இருக்கிறோம், கீழே சப்போர்ட்டே இல்லாமல். அங்கே போகிற தொட்டு 10 ரூபா கொடுத்து ஜடாயு எங்கேயோ இருக்குது, நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம். இதுக்கு 10 ரூபா கொடுத்து எங்கள் மூச்செல்லாம் விட்டு உயிரை விட்டு ஆல்ரெடி பசியில் வெறியில் இருக்கிறாங்க 2 பேர். அவங்க உயிரை கொடுத்து ஏறி வந்தாங்க, எதுவுமே இல்லை. சும்மாதான் அந்த சைடு வியூவு, இந்த சைடு ஒரு மண்டபம், இந்தாண்ட ஜடாயு தெரியும், இந்தாண்ட பசியில் காத்துட்டு இருக்கிறவங்களோட வழி தெரியும். போலாம். சரி ஆச்சு பார்த்தாச்சா? இதுக்கா 10 ரூபா? இதுக்கா 10 ரூபா? சரி ஓகே, நெக்ஸ்ட் அந்த கோயிலுக்கு போக போகிறோம். அதான் இங்கே வந்தோம், ஜடாயை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்தாண்ட லேபாக்சி கோயில் வந்து பார்க்க முடியல, ஏன்னா அது 5:30 மணி 6 மணிக்கே க்ளோஸ் ஆகிடுமா. அது பார்க்கல. அப்புறம் சீதாவோட பாதம் பார்க்கல. அதுக்கப்புறம் நந்தி ஸ்டாச்சு பெருசாக ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கல. இந்த தூண் பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக வந்தோம். அதுவும் இவங்க யாருமே வரமாட்டேன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் போகலாம் நெக்ஸ்ட் டைம் போகலான்னு. கஷ்டப்பட்டு கூட்டி வந்ததுக்கு கஷ்டப்படல, நானே வந்தேன். இந்த மாரிலாம் சொல்லக்கூடாது. ஒரு இது அவர் சும்மா சொல்றாரு, கஷ்டப்பட்டு கூட்டி வந்தோம், கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தூண் பார்க்கலாம் தான் ஆசையா வந்தோம், மக்களே தூண் பார்க்க முடியல. அதான் இப்போ ஏமாற்றோம். அந்தாண்ட கோயில்ல கேரளா போகலாம். அந்தாண்ட கோயிலில் லேபாக்சியில் அந்த தூண் பார்க்கலாம் தான் ஆசையாக வந்தோம். நந்தின்ற லிங்கம், அந்த சர்ப்பத்தோட லிங்கம் இருக்கும், அதையும் பார்க்கலான்னு பார்த்தோம், அதையும் பார்க்க முடியல. ஸோ ஏமாற்றோம். வரும் டைம் இருந்துச்சுன்னா எப்பயாவது ஃப்ரீ டைமில் வரலாம், வந்து நான் காட்டியே காட்டுவோம் உங்களுக்காக. இது வேணாம் மக்களே. இல்லை நான் காட்டுவோம். கேரளா டைரக்ட் கேரளா. இவர் சும்மா சொல்கிறாரு, கேரளாலாம் வருஷ கணக்காக போகிறதுக்கு. ஒரே நாளில் போயிட்டா? ஒரே நாள் இல்லை, காசு வேணும். காசுலாம் எப்படி போகிறது? இங்கே சாப்பாட்டுக்கே வெயிலாமல் சுற்றிட்டு இருக்கிறோம் இங்கே எவ்வளோ நேரமா. அதுக்கப்புறமா இப்போ அதான் வர்ற மாரினா 5:30 மணி 6 மணிக்குள்ளேயே வாங்க. அப்போ வந்தால் கூட பத்தாது, இன்னும் சீக்கிரமாக வந்துடும். 4 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா தான் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். நாங்கள மாரி சும்மா டைம் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு என்னது அதுன்னு என்ன மாதிரி ஒரு டைம் பிக்கப் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வரவே முடியாது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம். ஸோ அதனால் டைம் பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் பொறுமையாக. அதனால தான் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. நான் அந்த மெசேஜை எல்லாருமே இல்லை, அது யார் மேலே ஃபால்ட் இருந்தோ அங்கே இருக்கிறான் பாரு, வினு லாகர்ஸ், அவன் மேலே தான் ஃபால்ட்டு. இப்போ பெங்களூர் போக போகிறோம். பெங்களூர் போயிட்டு எப்போ போவோம்னு தெரில, 10 மணி 11 மணி ஆக போகுது. அங்கே போயிட்டு ஃபுல் டயர்டாக போகுது, போய் படுத்து தூங்க போகிறோம். ஓகே, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்காக. டாட்டா பை பை, அங்கே தான் சொல்லுவோம். ஆந்திராவுக்கு நீ டாட்டா பை பை. வீக்கெண்ட் லாக் முடியுது. ஃபுல் பை. அங்க என்ன ஒரு பாட்டு நின்று பம்ப் வச்சு நிக்குது? வாங்க. கடவுளை கொடுக்குறேன், கடவுளை கொடுக்குறேன். எங்க வினய்